வெல்கம் டு மெய்யலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 7.3 மென்சுரேஷனில் 5th சம் போட போகிறோம். த டைமென்ஷன் ஆஃப் எ brick are 24 cm into 12 cm into 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 meter breadth and 6 meter height? இப்போ பிரிக்கோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, வாலோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பிரிக் ஒரு பிரிக்கோட லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வால் கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக்கு வேணும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாலோட டைமென்ஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போது முதல்ல நம்ம வாலோட வால்யூமை கண்டுபிடிக்கணும். அதில் எவ்வளோ பிரிக் அடுக்க முடியுன்றதுக்கு நம்ம வால்யூம்லேருந்து பிரிக்கோட வால்யூமை டிவைட் பண்ணோன்னே நம்மளுக்கு எவ்வளோ பிரிக் அது வேணுன்றது தெரியும். இப்போது பிரிக்கோட வால்யூம் வந்து லென்த்து 24, பிரெத்து 12, ஹைட் வந்து 8. அதே மாதிரி வாலோட டைமென்ஷன் வந்து லென்த் வந்து 20 மீட்டர். மீட்டராக இருக்குது, எல்லாம் சென்டிமீட்டர் இருக்குது, இது மட்டும் மீட்டராக இருக்குது. அப்போ மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணுன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 20 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2000 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுலேயும் ஹைட்லேயும் பாருங்கள் 6 மீட்டர் இருக்குது. 1 மீட்டர் 100னா 6 மீட்டர் 600 சென்டிமீட்டர். இது நம்ம வால்யூம், இதுக்கு ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து இதை டிவைட் பண்ணாலும் ஓகே. இல்லைன்னா நம்ம ஒரே ஸ்டெப்பாக நம்பர் ஆஃப் பிரிக் ரெக்கார்ட் போட்டு வால்யூம் ஆஃப் வால் பை வால்யூம் ஆஃப் பிரிக்குனாலும் போடலாம். வால்யூம்னால இது கியூபாய்டல்னால L இன்ட்டு B இன்ட்டு H. இப்போ வால்யூம் ஆஃப் வால் வந்து 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600. வால்யூம் ஆஃப் பிரிக் வந்து 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8, அதாவது 24 லென்த்து பிரெத்து ஹைட்டு போட்டாச்சு. இதை கட் பண்ணோன்னே நம்மளுக்கு 25,000 வரும். 25,000 பிரிக்ஸ். இதுதான் ஆன்சர். இதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.